வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7279487335. வேலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் கதிரானந்த் அறிமுக கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அமைச்சர் துரைமுருகன், திமுகவை அழிப்போம் என மோடி கூறும்போது நாடி நரம்பு ரத்தமெல்லாம் கொதிப்பதாகவும், நசுக்கி விடுவதற்கு திமுக என்ன பொட்டு பூச்சியா எனவும் ஆவேசமாக தெரிவித்தார். மயிலாடுதுறையில் பாமக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் கும்பகோணத்தில் உள்ள பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த தொகுதியில் பிரதமர் மோடி போட்டியிடுவதாக நினைத்து வாக்களிக்குமாறு பாஜக வேட்பாளர் ம.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்தார். விழுப்புரம் தொகுதி விசிக வேட்பாளர் ரவிக்குமார் அறிமுக கூட்டத்தில் பேசிய அமைச்சர் பொன்முடி, தமிழ்நாடு முதலமைச்சர் உருவாக்கிய இந்தியா கூட்டணிதான் மத்தியில் ஆட்சியில் அமரப்போகிறது என்றார். அரக்கோணத்தில் நடைபெற்ற பாமக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய வேட்பாளர் பாலு, அதே தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் ஜெகத் ரட்சகனின் ஊழல் குறித்த தகவல்களை வெளியிடுவேன் என தெரிவித்தார். ஜெகத் ரட்சகன் செய்த ஊழல்கள் என்ன, அவர் அடித்திருக்கக்கூடிய கொள்ளைகள் என்ன என்பது குறித்து நான் விரிவாக பேச இருக்கிறேன். தேனி மாவட்டம் கைலாசப்பட்டியில் பாஜக ஆதரவு சுயேட்சை வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், டிடிவி தினகரனுக்கு நன்றி கடனாக தேனி தொகுதியை கொடுத்ததாக தெரிவித்தார். நாடாளுமன்றத்துடைய வெற்றி வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கு வருகின்ற நம்முடைய டிடி சார் அவர்களை மாபெரும் வெற்றியடை செய்வது நம்முடைய பொருட்களாக இருக்க வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளது. வடசென்னை தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியின் அறிமுக கூட்டம் திருவொற்றியூர் பகுதியில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கலாநிதி வீராசாமி, அதே தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பால் கனகராஜை யாரென்றே தெரியாது என விமர்சித்தார். இல்ல பால் கனகராஜ் எந்த கட்சியில இருக்காரு? இல்ல எனக்கு தெரியாம கேக்குறேன் நான். திருவண்ணாமலை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் கலிய பெருமாள் தலைவர்களின் சிலை மற்றும் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்திய பிறகு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுக்கோட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் திருச்சி தொகுதி வேட்பாளர் கருப்பையாவின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. திருச்சியினுடைய நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக இருந்த என்னை நாடாளுமன்ற உறுப்பினராக மாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் கரூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் தங்கவேலுவின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. அப்போது அவர் ஹிந்தி மொழியில் பேசினார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி முன்னிலையில் அதிமுக வேட்பாளர் தமிழ்மணியின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. அப்போது கோம தேக்க வேட்பாளர் மாற்றம் குறித்து தங்கமணி விமர்சித்தார். ராமநாதபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாளின் அறிமுக கூட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் நடைபெற்றது. அப்போது நவாஸ்கனுக்கு எதிராக தான் வெற்றி பெறுவது உறுதி என அவர் தெரிவித்தார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7279487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.